இந்திய டீமோட புதிய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் ஆனதனால நிறைய பேத்துக்கு ஷாக்காயிருந்தாலும் சில பேர் குழப்பத்துல இருக்காங்க. முக்கியமாக ஹர்திக் பாண்டியா ரசிகர்களுக்கு ஒரு சோகமான நியூஸ். லாஸ்ட் ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியா தான் இருந்தார். அவரை அதிக தொகை கொடுத்து குஜராத் டைட்டான்ஸ்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு டிரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா அறிவிச்சாங்க. இங்கதான் மும்பை இந்தியன்ஸ்க்கு முதல் தலைவலி ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப மோசமாகவே தோல்வி அடைந்தார்கள். அந்த சீசன்ல ஹர்திக் பாண்டியா ரொம்பவே விமர்சிக்கப்பட்டார். ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கினாலும் வேர்ல்ட் கப்புக்கு அவர்தான் கேப்டனாயிருந்தார். ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி 2020 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. இப்ப மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் ரோஹித் சர்மாவே கேப்டன் ஆக்குவாங்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இப்ப இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனா இருக்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை கேப்டன் ஆக்குவாங்களா? விமர்சிக்கப்பட்ட இடத்திலேயே 2020 வேர்ல்ட் கப்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாராட்டு வாங்குன ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக வைத்திருப்பார்களா? ஹர்திக் பாண்டியா கேப்டனாயிருந்தா அவர் தலைமையின் கீழ் ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் விளையாட வேண்டியிருக்கும். இதனால மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் விமர்சனத்திற்கு உள்ளாகுமா? இந்த குழப்பத்துக்கு எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் அணி சரியான முடிவு எடுப்பாங்களா இல்லையா என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.